அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏசாயா 26 3வது வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் எதை செய்தாலும் பூரணமாய் கொடுக்கிற தேவன். அவரை பற்றி கொண்டு அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு காலமும் ஒரு இடத்திலும் வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். அவர்கள் அவரை சார்ந்திருக்கிறபடினால் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தலை உயர்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வார். குறிப்பாய் பொருளாதாரத்திலும் கூட அவர்களை வித்தியாசப்படுத்துவார். பாருங்கள், ஆபிரகாம் நாடோடியாய் ஒன்றுமில்லாமல் இருந்த போது அப்போஸ்தலர் 7:5 வாசிக்கிறோம், இதிலே ஒரு அடி நிலத்தை கொடாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்து அவரையே பற்றி கொண்டிருந்தபடியால் எலியாசர் சொல்லும்போது, என் எஜமானாகிய ஆபிரகாமை அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் சீமானாய் ஆசீர்வதித்திருக்கிறார், வெள்ளியும் பொன்னும் மிருகங்கள் ஜீவன்களும் ஏராளம் உண்டு என்று லாபான் குடும்பத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதிலும் ஒரு பரிபூர்ணமாய் கொடுப்பார். சரீர சுகம் அளிக்கிறதிலும் பரிபூர்ண சுகம் கொடுப்பார். நம்முடைய மனதில் இருக்கிற காயங்களை ஆற்றி ஆறுதல் படுத்தி பூரண சமாதானத்தை கொடுக்கிறதிலும் பூரணமாய் கொடுக்கிற தேவன். உலகம் பூரணமாய் எதையுமே செய்யாது. ஏதாகிலும் ஒரு அரைக்குறை வைத்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரமே சிலருக்கு சில விஷயங்களில் அற்புதம் நடக்கும். சிலருக்கு சில சமாதானங்கள் குறிப்பிட்ட நேரங்களில் மாத்திரமே வரும். ஆனால் அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் பரிபூரண நன்மையை தந்து அற்புதமாய் நடத்துவார். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரன், அவர் எப்பொழுதும் குடித்து கொண்டே இருப்பார். அவரை திருத்துவதற்கு அவருடைய குடும்பம் முயற்சித்த வேலைகள் ஏராளம். ஆனால் ஒரு காரியத்திலும் அவருடைய மனது திரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அவரை தொட்டார். அவருடைய மனது மாறினது. ஒரு பூரண சமாதானம் வந்தது. அப்பொழுது அந்த சகோதரன் சொல்கிறார், எனக்கு சமாதானம் இல்லாததினாலே, மனதிலே நிம்மதி இல்லாததினாலே தான் நான் குடித்தேன். ஆனால் இப்பொழுது இயேசு எனக்கு மன நிறைவை தந்திருக்கிறார், பரிபூர்ண சந்தோஷத்தை தந்திருக்கிறார் என்று சொல்லி எப்பொழுதும் பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு தேவனால் மாத்திரமே பூரணமான சமாதானத்தை, பூரணமான விடுதலையை, பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். இந்த காலை நேரத்திலே அவரையே நம்பியிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் பூரணமாய் கொடுக்க விரும்புகிறார், பூரணமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் இன்னும் அவரை பற்றி கொள்ளுங்கள். ஒருவேளை காலம் கொஞ்சம் தாமதிக்கலாம், தாமதம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே அவரையே நம்பி இருக்கிற எந்த பரிசுத்தவான்களானாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். தாவீதை கைவிடவில்லை, தானியேலை கைவிடவில்லை, இன்னும் பல பரிசுத்தவான்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவர்கள் எல்லாரையும் பூரணமாய் ஆசீர்வதித்தார். உங்களையும் பூரணமாய் ஆசீர்வதித்து நன்மையினால் திருப்தியாக்குவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உமையே பற்றி கொண்டு உமையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தில், பூரண ஆசீர்வாதத்தில், பூரண ஆண்டவரே நன்மையினாலே, பூரண சரீர சுகத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்துவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.